எந்த பெயரில் முதல் எழுத்து தொடங்கும். இது ஒரு ஐரோப்பிய நாடு. அவ்வளவுதான். யார் சொல்ல போறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டம். பாப்போம். நான் செக்கோஸ்லோவாக்கியா சொல்றேன். வாழ்த்துக்கள். நான் பார்த்தேன். நானும் செலோவாக்கியா தான் வச்சிருந்தேன். செக்கோஸ்லோவாக்கியாவா? பாத்தீங்களா லங்காஸ்ரீ நியூஸ்கள்ல பாத்தீங்கன்னா கீழே வந்திருக்கிறது இருக்கு. சரி சிவமணியா? ஓகே வாழ்த்துக்கள் சிவமணியாக்கா. அந்த மற்றதால உங்களை எல்லாருக்கும் அந்த புள்ளியை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலால உங்களுக்கு புள்ளியை போட்டு உங்களுக்கு கூட்டி உங்களை கொண்டு போறதுக்காக ஒரு இது சந்தர்ப்பம் தருகிறது. ஏன்னா சரி இப்பொழுது இன்னும் 4 நிமிடம் இருக்கிறது. சரி என்ன ஒருவருக்கான ஒரு ஆள் சொல்லி பாருங்க. யாராவது ஒரு ஆளுக்கு பார்ப்போம். பூமி தன்னுடைய அச்சிலிருந்து சுழல்வதால் பகலும் இரவும் உண்டாகிறது என முதலில் கூறியவர் யார்? முதலில் கூறியவர் யார்? நீங்கள் இப்ப மூவரும் மற்றவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்க. சொல்லாட்டி நீங்க சொல்லலாம். இது உங்களுக்கான உதவி. முதல் 2 எழுத்தும் அழகு என்பதற்கான ஒரு உயிர் எழுத்தில் வரும். கோப்பனிக்கஸ சொல்றேன். இல்லை பொருங்க. நான் உங்களுக்கு உதவி தந்த பிறகு கண்டு பிடிக்க சுகமா இருக்கும். அன்பான மக்களே, ஒரு கொஞ்சம் இந்த கேள்வியை கேட்டு முடிச்சிட்டு மற்றவர்கள் பிளீஸ். பூமி தன்னுடைய அச்சிலேயே சுழல்வதால் பகலும் இரவும் உண்டாகிறது என முதலில் கூறியவர் இவர். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து முதலாவது இடத்தை தட்டி கொண்டவர். இவர் ஒரு நடிகரும் கூட. இவருடைய பெயரில் ஆரம்பமாகும். அதை விட நீங்கள் பானுக்கு பூசும் ஒரு கலவையோடு சேர்த்து இவர இந்த பெயரை உச்சரிக்கலாம். அவ்வளவுதான் உங்களுக்கு உதவி. சொல்லாதவர்களுக்கு தான் சான்ஸ். சொல்லுங்க. ஆரியபட்டர். வாழ்த்துக்கள். நன்றி. ஆரி என்பது ஆரியபட்டர் என்பது. சரி நன்றி. இன்று இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்திலிருந்து வாணிதான் ஞாபகம் நீங்க கலந்தது வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் இணைந்த வாணிமுகனுக்கும் உங்களுக்கு நன்றியினை தெரிந்து. ஏன் வாணி கேள்வியில இணைய கஷ்டமா போயிட்டா? கொஞ்சம் சின்னவரோட சமையல் பரவாயில்ல. மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் கேள்வி 664 சந்திக்கிறேன். மிக்க மிக்க நன்றி. நீங்கள் என்ன எழுதி பார்த்த நீங்களோ ஜெசி? ஓம் ஓம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. விடைபெற்று பின்னர் வருகிறேன். ஆமா 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 நன்றி. நவரவதி நான் பார்க்கிறேன். நீங்கள் முதல் ஜெயமலருக்கு முதல் உங்களோட பதில் வந்திருந்தால் இல்ல நான் பிறகு நான் சொல்லேக்க அவ எனக்கு என்னோட சேர்த்து சொன்னது முதல் சொன்னதண்டா நான் அதை கேட்கல. சரோஜினிக்கு முதல் சொன்னதண்டா நான் அதை கேட்கல. ஆனா சரோஜினி நான் பார்க்கிறேன். நான் பார்ப்பேன். சரி நான் பிறகு பார்த்து உங்களது புள்ளிகளை விட்டுக் கொள்கிறேன். மிக்க மிக்க நன்றி. சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். அன்பு உறவுகளே நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக சொல் தேடல் நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. வணக்கம் ஜெயமலர். இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும். மற்ற சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்படியே எல்லாரும் இருங்கோ. இந்த நிகழ்ச்சி முடியும் மட்டும் இடையில ஒழுங்கி ஓடாமல் இடையில ஒழுங்கி ஓடாமல் முடியும் மட்டும் நில்லுங்க. புதுசா வாராக்களும் வாங்க, அதுல வராம நிக்கிறாங்களும் வாங்க. கொஞ்சம் நடந்து நடந்து வந்து இருப்பேன் நான் ஜெயமலரக்கா. அது பிரச்சனை இல்லை. இணைஞ்சிருந்தா சரி. இணைஞ்சிருந்தா
நான் எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரேன். நீங்கள் கேள்விகளை ஓகே, டீ சொல்லுங்களா? போடுறாங்க, தண்ணி குடிக்கிறாங்கல்ல, ஒடியா போய் குடிச்சிட்டு ஓடிவாங்க. அப்ப இப்ப ஒரு நான் டீ போட்டு டாய்லெட் போறவ அதுக்கு போறவே கொமர்ஷியல் கட்டாயம் பிரேக் கொண்டு கொடுத்துட்டு வணக்கம் பாணி அக்கா. வணக்கம் வணக்கம் வாங்க. சரகு கறி வேணும் வேண்டாம் வாங்க. இல்ல வாணி அக்கா, வாசம் மணக்குது போல, இங்கே மணக்குது போல, வாசம் இங்கே வந்துருக்கு. ஊர் சரகு தூள் சும்மாவா? அதுதான் வாணி அக்கா செய்தீங்களா ஊர்ல இருந்து வந்து? இங்க நான் சின்ன குட்டி இந்த வீட்டை நிக்கிறேன். வீட்டை தோன்ற மணி தூரம் சமய ஊர்ல இருந்து அனுப்பினோம் காந்தியாக. எனக்கு நல்ல விருப்பம். நல்லா இருக்கு. ஓகே, நாங்கள் தொடங்குவோம். வந்து வேற திருப்பி கேள்வியை வாசிக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்றைக்கு இந்த புதுசா நான் சொல்ல போறேன். முதலாவதுக்கு பதில் சொன்னாக்கள் ரெண்டாவது கேள்வியை மெட்டாக்களுக்கு விட்டு கொடுங்க. ஒரு தரம் சொல்லாத பட்சத்துல நான் முதல் கேட்டாக்கள்கிட்ட முதல் பதில் சொன்னாக்கள்கிட்ட, சரியா? என்ற எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை நானும் கொடுக்க பாக்குறேன். அல்லது சொன்னா யோசிச்சு விடுங்க, இந்த டைம் போகும். அதுக்காகத்தான் இப்ப முதல் ஒரு ஆள் சொன்னால் அந்த ஆள் அடுத்த முறைக்கு அவர் சொல்லாம மற்ற ஆளுக்கு சான்ஸை கொடுக்கட்டும். ரெண்டாம் தடவையும் அவரே வந்து சொன்னால் நீங்கள் அந்த புள்ளியை குறைச்சு போடுங்க. இடையில ஒரு தரம் வந்து குழப்பாம இருந்தா சரி. குறைச்சு போடுறதுக்கு புள்ளி இருந்தா தானே குறைச்சு போடுறோம். குறைக்க தேவை. சந்தர்ப்பத்தை மற்றவைக்கு கொடுக்க மாட்டதுக்காகத்தான் சொல்றேன். ஓகே, மாற்றினதும் ஒரு ஹைலைட். நாங்க குறி பாக்குறதுக்கும் தான் எய்கிறவங்க தான் கூட இருக்கிறாங்க, எய்துறாங்க. நாங்க குறிய பாக்குறதுக்குள்ள எய்துறாங்க. அப்ப நாங்க ஒண்ணு நான் சொன்ன விளங்கினது இன்றைக்கு ஜெயமலர் மாற்றினதும் ஒரு ஹைலைட் தான். ஹைலைட் நேவி ஸ்லிப் நடுவலன்னு சொல்லுவாவே கடாடாண்டு. ஓகே, இப்ப நாங்கள் கேள்வி போகலாம். எல்லாரும் கவனமா கேளுங்க. ஆனா ஒரே நேரத்தில் 2-3 கத்தாமல் முதல் தரம் நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு நான் யாருன்னு சொன்னது அப்புறம் நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு முதல் ஆட்ட காதுல விழுதோ அவைன்ற பேரை தான் நான் கூப்பிடுவேன். அப்படி இல்ல, ஜெயநடேசன் கூப்பிடுற மாதிரி அந்த கண்டுபிடிப்பு இல்ல. அதெல்லாம் நீங்க எல்லாரும் யோசிச்சு கொண்டிக்க டைம் இல்ல, போகும் ஒரு ஆளுக்கு விட்டு கொண்டிக்க. இப்ப முதல் நாள் யோசிச்சுட்டாருன்னா ஒண்ணும் செய்யல. ரெண்டாவது கேள்வி முன்னாளுக்கு அப்படித்தான் பெறும். இப்ப நீங்க சொல்லேக நாங்க சொல்லணுமா? உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கையேத்துங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. சொன்ன உடனே நான் அவைய கேட்பேன். அடுத்த கேள்வி கேட்க நீங்க கொஞ்சம் மற்றவைக்கு விட்டு கொடுக்கணும். ஓகே, முதலாவதுக்கான தரவு 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு இது ஒரு மதிப்பின் அளவுகோல்னு சொல்லலாம். மதிப்பின் அளவுகோல். இரண்டாவது மதிப்பின் அளவுகோல். இரண்டாவது இது ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் அல்லது உயிரினத்தின் தன்மை. கோல் என்று சொன்னீங்களா? அளவுகோல்னு சொல்றேன் இல்லையா? அளவுகோல். மதிப்பின் அளவுகோல். மதிப்பின் அளவுகோல். இது ஒரு பொருளுக்கும் பெறும், ஆக்களுக்கும் பெறும், உயிரினத்துக்கும் பெறும். ஒரு தன்மை, சரியா? ஒரு பொருளின் தன்மையா பெறும், ஒரு ஆக்களின் தன்மையும் குறிக்கும், ஒரு உயிரினங்களின் தன்மையும் குறிக்கும். மூன்றாவது, உலக உயிரினங்கள் எல்லாம் தாங்கள் விரும்பாத இந்த நிலையை அடையும். ஒருத்தருக்குமே இந்த நிலையை அடைய விருப்பம் இல்லை, ஆனால் கட்டாயம் அடைந்தேதான் தீர வேணும் உயிரினங்கள். இதுதான் தரவு. 3 எழுத்துக்கள். தெரிஞ்சாக்கள் மட்டும் உங்களோட பேரை சொல்லுங்க முதல். மற்ற ரெண்டையும் ஒரு தரம். ஓகே, ரெண்டாவது இது ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் அல்லது ஒரு உயிரினத்தின் தன்மையை குறிக்கும். மற்றது உலக உயிரினங்கள் எல்லாம் தாங்கள் விரும்பாத இந்த நிலையை அடையும். விரும்பாத நிலை, ஆனா அது கட்டாயம் அடைந்தேதான் தீர வேணும். முதலாவது தரவு ஒரு சொல்லுங்க. மதிப்பின் அளவுகோல். மதிப்பின் அளவு. எத்தனை எழுத்துன்னு சொல்லல. 3 எழுத்துக்கள். ஓகே, ஜேசி சொல்லுங்க. பத்தி, சக்தி, முத்தி. அந்த வழியில் வராது. ஓகே,
நானும் அந்த வழிக்கு தான் எடுத்தேன் 2. ம். பாப்போம். நான் சும்மா சொல்லி பார்க்கிறேன், சொல்லலாமா? சொல்லுங்க. முதலாவதுக்கு பொதுமை, 2வதுக்கு பதுமை, 3வதுக்கு முதுமை என்று சொல்லி. அந்த வழியும் இல்ல. கிட்ட கிட்ட வாரீங்கள், ஆனால் அது இல்லை. மூன்றாவது பிடிச்சிட்டேன், மற்ற 2ஐயும் கொஞ்சம். 3வது பிடிச்சு சரியா இருந்தா மற்றது தானா வரும். உலக உயிரினங்கள் எல்லாம் தாங்கள் விரும்பாத இந்த நிலையை அடையும் சொல்லிக்க. அது தெரியும். நான் எனக்கு தெரியல, நான் இதை சொல்லி பார்க்கிறேன். தரம் வரம் பரம் உண்டு. அந்த வழியிலேயும் வராது. அப்ப நீங்கள் வராதுன்னு சொன்னா நாங்கள் என்ன ஒரு தரத்துக்கு முயற்சிக்கலாமா இல்லையா? இல்ல முயற்சிங்க. யாராவது முதலாவது ஒரு ஆள் சொல்லத்தானே வேணும் விட. வணக்கம் ஜெயமலரெட்டி, வணக்கம் எல்லாருக்கும். 2வது தரம் என்ன சொன்னீங்க? இது ஒரு பொருள் அல்லது ஒரு நபர், ஆக்கள் அல்ல உயிரினங்களின் ஒரு தன்மையை குறிக்கும். ஒரு தன்மை, அதிண்ட தன்மை இது. அப்ப நான் சும்மா சொல்லி பாக்குறேன். சரியா சொல்லுங்க. இல்ல நான் சொல்லி ஐயோ அது வளர்க்கிற முதலாவது மறந்து போனேன், வா ஞாபகப்படுத்துறேன். முதலாவது ஒரு தன்மை என்று சொன்னீங்களே, அளவுகோல், அளவுகள், மதிப்பின் ஒரு மதிப்பிடுறது, ஒரு மதிப்பின் அளவுகோல். நான் சரோஜினி சொல்லி பார்க்கிறேன். மேன்மை, தன்மை, வெண்மை. அப்படி வராது. நீங்க சொன்னாலும் நீங்க சொன்னது பிள்ளைன்னா நீங்க நெடில்லையும் குரலையும் மாத்தி சொல்றீங்க. தன்மைன்றீங்க, மேன்மைன்றீங்க. மேன்மைன்றது நெடில் எழுத்து, அப்ப அது வராது. தரம், முதலாவது தரம். நான் சொன்னேன் இல்லையா? சுரம் சொல்றேன். சுரமண்டா வருத்தம் சொல்றது தானே. அது ஒரு பொருளுக்கும் வருமா வருத்தம்? இல்ல, முதலாவது தரம் இல்ல மதிப்பு இல்ல, அது இல்ல. அந்த வழிதான் நான் சொல்லி பார்த்தேன் இல்லையா? அந்த உயிரினங்கள் சொல்லிட்டீங்களே வாணிக்கா, சொல்லலாமே. அந்த உயிரினங்களின் இது விரும்பாத தன்மை அழிவுன்னு சொல்றேன். மற்றது பொருட்களின் அந்த தன்மை இது நெளிவு. மற்றது தெரியல. அதுவும் தவறு. அதுவும் தவறு. ஒரு மதிப்பின் அளவுகோல் என்ன? இப்ப உங்களை எல்லாம் என்னத்தை வச்சு மதிப்பிடுறாங்களே எல்லாரும்? சரி, தரத்தை வச்சு செய்யணும். பணமா? கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னேன். நான் கேள்வி கேட்க கூடாது. நீங்க நான் ஒரு உதவிக்கு தரேன். இவளையதான் கண்டுபிடிக்காதபடி நான் சொல்லுகிறேன். சொல்லுங்க. குணம், மனம், பிணம். எதுக்கு குணம் சொன்னீங்க? மதிப்பின் அளவுகோல? பொருளின் தன்மை குணம். ஓகே. மதிப்பின் அளவுகோல். ஐயோ, அதைத்தான் நம்ம வச்சுக்கணும் சொல்ல மறந்து. மற்றது பிணம். மூன்றாவது பிணம், 2வது குணம், மதிப்பின் அளவுகோல். ஐயோ, நான் வச்சுட்டு மறந்துட்டேனே. நான் முயற்சிக்கலாம் அவ சொல்லாட்டி. இல்ல, பிறகு வரேன். நான் வச்சுக்கணும் தானே சொன்ன 3ஐயும். அத எழுதியில வச்சிருக்கணும் நீங்க. இல்ல, குணம், மனம், இந்த பிணம். குணம், மனம், பிணம். மதிப்பின் அளவுகோல் குணம். ஓகே, இப்ப 2க்கு விட வந்துட்டுது. வராத விட ஒரு ஆள் சொல்லுங்க. நான் சொல்லி பார்க்கணும். பணம், மனம், பிணம். மனம் என்னதுக்கு சொல்றீங்க? அந்த தன்மை. நான் மனம் சொல்றேன் பொருளின் தன்மைக்கு, மணக்கிறது. மற்றது மதிப்பின் அளவுகோல் குணம் என்று சொல்லி பார்க்கிறேன். மனம் என்றது பிழை. பணம், பணம் தான் முதலாவது. குணம், பிணம். பணம், குணம், பிணம். என்ன, நான் அதைத்தான் வச்சுட்டு மறந்துட்டேன். எழுதி வச்சிருக்க, மனதுக்கு வச்சிருக்க, எழுத வேணும். டக்குன்னு 3 இதுல எழுதி போட்டுதான் சொல்ல வேணும். பணம், மனம், குணம். பணம், மனம், குணம் தான். பணம், மனம், குணம் தான்.
இப்ப மதிப்பின் அளவுகோல் இப்ப பணத்தை வச்சுதான் நாக்களை மதிப்பிடுறாங்களே எல்லாரும். ஆமா 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 மற்றது பொருள்னு தந்தான் இப்ப குணா ஒரு பொருளை பார்த்து நல்லதுன்னு சொல்லிக்க அதுன்ற குணம் தானே, அது பொருளுக்கும் பெறும் அதே நேரத்தில் உயிரினங்களுக்கும் பெறும். மற்ற பிடம் நாங்கள் விரும்பாத உயிரினங்கள் விரும்பாத உண்டு, ஆனால் கட்டாயம் நடக்கும் இறப்பம் தான் எல்லாரும். அப்ப அதுக்காக பிடம் மனசுல வச்சுட்டு மனசுல வைக்காம டக்குன்னு எழுதுங்க. சரி, அடுத்த இப்ப நேம்சக்கா அடுத்த கேள்விக்கு முயற்சி செய்யுங்க, ஆனால் சொல்லக்கூடாது மற்றாக்கள். அதே மாதிரி செல்வி அவர்களும் ஒன்றுக்கு சொல்லி இருக்கிறீங்க, மற்றதுக்கு முயற்சி செய்யுங்க. 2 பாப்போம். இது சுகமானது பாப்போம், யாருக்கு இது அடிக்குதுன்னு பாப்போம். இது 2 எழுதுதான். இல்லறத்தில் மனைவியின் தலைவன், இல்லறத்தில் மனைவியின் தலைவன். மற்ற ஒருவரின் தற்போதைய சூழ்நிலை இப்படித்தான் போய்கொண்டிருக்குது. மற்றது இது பெரும்பாலும் எவராலும் மாற்ற முடியாத ஒன்று. இது பெரும்பாலும் எவராலும் மாற்ற முடியாதது ஒன்று. ஓகே, நான் சொல்றேன். சொல்லுங்க. பதி கதி விதி. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். வாணி புள்ளியாளு ஓடி போய் பாருங்க, கலைச்சு விடுவோம். மற்றது கதி, மற்றது விதி. வாணிய கலட்டி விடுவோம். சரியானதை சொல்லுங்க. பதி சதி மற்றது விதி. விதி ஒருவராலும் மாற்ற இல்லாத, எவராலும் மாற்ற முடியாது. அடுத்தது 3வது கேள்வி போலாம். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்து. இது பொதுவாக ஒருவருக்கு மகிழ்ச்சி அல்லது நிம்மதியை தரும் நிலை. இது பொதுவாக ஒருவருக்கு மகிழ்ச்சி அல்லது நிம்மதியை தரும் நிலை. 2வது ஒரு செயல் நடக்கும் விதியை குறிக்க பயன்படுகிறது. ஒரு செயல் நடக்கும் விதியை குறிக்க பயன்படுகிறது. 3வது வாழ்க்கை முறை, எல்லாரும் ஒழுக்க நெறிமுறை. முதல் தரவேன் 2 சொல்லுங்க. முதலாவது இது பொதுவாக ஒருவருக்கு மகிழ்ச்சி அல்லது நிம்மதியை தரும் நிலை. 2வது ஒரு செயல் நடக்கும் விதியை குறிக்க பயன்படுகிறது. 3வது வாழ்க்கை முறை, ஒழுக்க நெறி அல்லது அறநெறிகளை வலியுறுத்தும் தத்துவம் சொல்லலாம். திருப்பி இருக்கா சொல்றீங்களா? 3 எழுத்துக்களை கொண்ட சொல். இது பொதுவாக ஒருவருக்கு மகிழ்ச்சி அல்லது நிம்மதியை தரும் ஒரு நிலை. 2வது ஒரு செயல் நடக்கும் விதியை குறிக்க பயன்படுகிறது. 3வது வாழ்க்கை முறை அல்லது ஒழுக்க நெறி மற்றும் அறநெறிகளை வலியுறுத்தும் தத்துவம். காலம் நான் சொல்லிடுறேன் இருக்கா. பாலம் காலம் சாலம். அந்த வழியில வராது. நேவிசக்கா உங்களோட விட்டு சத்தம் வருது, மியூட் பண்ணிட்டு கதைங்க. தன்மை நிம்மதி 3 எழுத்து. 3 எழுத்து. பொதுவாக மகிழ்ச்சி வரும் நிலைன்னு சொல்றீங்க. மகிழ்ச்சியில நிம்மதியை தரும் அந்த ஒரு நிலையை இப்படி சொல்லுவோம். அல்லது ஒரு மற்ற 2வது ஒரு செயல் நடக்கும் விதியை குறிக்க பயன்படுகிறது. இல்ல, ஒரு செயல் நடக்கும் விதி, அதாவது இது இப்படித்தான் நடக்கும்ன்ற ஒரு விதி இருக்குந்தானே, அது இது அதுக்கு இப்படி சொல்லுவோம். மகிழ்ச்சி தரும் நிலை சொன்னீங்களா? முதலாவது மகிழ்ச்சியில நிம்மதியை தரும் நிலை. 3வது கண்டுபிடிச்சாலே மற்றதுகளை கண்டுபிடிக்கிற சுகம். கடைசிக்கு சீலம், 2வதுக்கு ஓலம்,
மகிழ்ச்சியை தருவது என்ன ஞாலம்னு சொல்லி பாப்போம். அந்த வழியில வராது. உம்மன்னா மட்டும் சரி. மூன்றாவது கேள்வியை சொல்லுங்க. பழமையா சொல்லுவீங்க. மூன்றாவது வாழ்க்கை முறை அல்லது ஒழுக்க நெறிமுறை மற்றும் அற நெறிகளை வலியுறுத்தும் தத்துவம். இது உங்களுக்கு எல்லாம் சரியான நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. வேதம் கீழாலும் மூன்றாவதுக்கு வேதம், ரெண்டாவதுக்கு மாதம், மற்றது சாதம். அந்த வழியிலேயும் வராது. உம்மன்னா சரியோ ஒன்று மட்டும் சொல்லுங்க. சரி, உண்மைனா சரி. ஓகே, உண்மைனா சரி. ஆமா, கடைசி எழுத்து எனக்கு சரியா தெரியல. நான் சொல்லி பாக்குறேன். பதம் பதம் மதம் உண்டு. ஒன்று சரி. எதுன்னு சொல்ல மாட்டேன். ஒன்று சரி. அது எனக்கு தெரியும். அதுக்கு பாப்போம். நான் முதலாளுக்கு இதம் சொல்றேன். ரெண்டாவதுக்கு இதம் நிதம் நிதம் வரும்போது கடைசிக்கு மதம் குறிக்க பயன்படுகிறது. இதம் விதம் பதம் மதம் விதியை செயல். நான் சொல்லலாமா? ஹலோ, பொருங்க வாரன். இப்ப ரெண்டுக்கு பதில் வந்துடுது. மூன்றாவதுக்கு எதுன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பதம் விதம் மதம். என்ன சொன்னீங்க? பதம் விதம் மதம். ஓகே, இப்ப மூன்று விடையும் வந்துடுது. ஒரு ஆள் மூண்டையும் சரியா சொல்லுங்க பாப்போம். சரியா சொன்னா உங்களுக்கு பாயிண்ட் போடுவேன். கொஞ்சம் மூண்டையும் ஒழுங்கா சரியா சொன்னவைக்கு. விதம் பதம் மதம். முதலாவது விதம், இரண்டாவது பதம். அப்படின்னா உங்களுக்கு கடைசி மட்டும்தான் சரி. நீங்க சொன்னதில்ல கடைசி மட்டும்தான் சரி. அனுபடியா கடைசியா ஏற்கனவே செல்வி சொல்லிட்டார். அனுபடியா அது உங்களுக்கு பாயிண்ட் இல்ல. பதம் விதமும் பதமும் பிள்ளையா? நான் சொன்னேன் ஒழுங்கின்படி சொல்லுங்க. பதம் வந்து இரண்டாவதுக்கு வரும். பதமே பிள்ளை. பதம் பிள்ளையா? ஆமா. அப்ப சதம் சதம் என்று சொல்லி பாக்குறேன். முதல் நானும் அப்படித்தான் பணத்தோட சம்பந்தப்பட்ட சதத்தை தான் முதல் எடுத்தேன். சதம் சொல்லுறேன். விதியை குறிக்க பயன்படுகிறது. நிதம் நிதம் வரும். நிதம் என்று வரும். ஆமாம், நிதம் இதம் மதம் என்று வரும். முதலாவது இதம், இரண்டாவது நிதம், நிதம் இதம் மதம். என்ன வரும்? திருப்பி திருப்பி சொல்றேன். விதியை குறிக்க பயன்படுகிறது. விதியா? பதம். அதான் பதம் என்று சொல்ல இல்லையா நீங்க? சில பேர் பதம் வர்றதை சொல்றதானே. இதுதான் அவன் தலையெழுத்து. நானே இந்த விதின்னு சொல்றேன் யோசிக்கல. கதமண்டா முடிஞ்சது. ரஜினி சொன்ன மாதிரி கதம் கதம். அது இல்ல. விதம் விதம் வரும். அதுக்காக விதின்னு சொல்லி கொண்டு அந்த வீணாவை எடுப்பீங்க. நீங்க சொல்லுங்க, நான் ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்லி தலைகளா மாறி சொல்லிட்டீங்க. இல்ல நீங்க சொல்லல. நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க சொன்ன நான் சொன்ன மூண்டையும் ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொன்னேன். மகிழ்ச்சி தருவது அது என்னது? இதமாக இருக்கு. எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி இருந்தா ஒரு இதமா இருக்கும் எங்கட மனநிலை. ஒரு இதம். மற்றது விதம், மற்றது மதம். மற்ற நான்காவது கேள்வி போடலாம். இது மூன்று எழுத்து தான். ஒரு பொருளின் எல்லை அல்லது வரைமுறை குறிக்கும். ஒரு பொருளின் எல்லை அல்லது வரைமுறை குறிக்கும். இரண்டாவது வெளியில் தெரியாத விஷயம். மூன்றாவது இது உவமையாக குழந்தைகள் அல்லது மிகச்சிறிய பொருளை குறிக்க பயன்படுகிறது. உவமைக்கு தான் சொல்லப்படுகிறது. குழந்தைகளையும் குறிக்கும், அதே நேரத்தில் மிகச்சிறிய பொருட்களை குறிக்கவும் பயன்படுகிறது.
சிறிய பொருளியா? சிறிய உயிரினமா பொருளோ இது எல்லாத்துக்கும் அது பயன்படும். ரெண்டாவது என்ன சொன்னீங்க? வெளியில் தெரியாத விஷயம். வெளியே தெரியாத விஷயம். முதல் இது இருக்கா சொல்லுங்க. ஒரு பொருளின் எல்லை அல்லது வரைமுறை. வரைமுறை, ஓகே. பொருளின் இல்லை. மூன்றாவது தரவு என்ன? இது ஒரு உவமையாக குழந்தை பிள்ளைகளுக்கு அல்லது மிகச்சிறிய பொருளை குறிக்க பயன்படும். மிகச்சிறியனவற்றை குறிக்க பயன்படும். பொருள் அண்டு இல்ல, எல்லாத்துக்கும் பொருந்தும் அது. சொல்றேன். அது தவறு. ஒரு பொருளின் எல்லை என்று சொல்றீங்க, அது ஒரு பொருளின் இல்லையை குறிக்க பயன்படுகிறது என்று சொன்னால், ஒரு பொருள் இப்ப ஒரு கோப்பையை வச்சு ஒரு கிளாஸ் ஒன்று எழுத்து இப்ப கிளாஸுக்குள்ள இப்போ அதுண்ட எவ்வளவு கொள்ளுமோ அது அளவுதான். அதான் அந்த அதை சொல்லுவோம். எத்தனை எழுத்து? மூன்று எழுத்து. 3 எழுத்து. ரெண்டாவதுக்கு இல்ல, மூன்றாவதுக்கு இல்ல. ரெண்டாவது வெளியில் தெரியாத விஷயம். மூன்றாவது தான் மிகச்சிறிய பொருள் அல்லது உவமை. அந்த ஒரு குழந்தை பிள்ளைகளையும் அப்படி சொல்லுவோம். அதே நேரத்துல பொருட்களையும் சில உயிரினங்கள் அப்படி சொல்லுவோம். சிறியனவற்றை தான் சொல்லுவோம் கூடுதலா. மிகச்சிறிய இதுகளை சொல்லுவோம் அப்படி. மாறுபடுது. நான் சொல்லி விட்ட தயவு செய்து சவுண்ட நிப்பாட்டுங்க. அனைவருக்கும் உற்சாக வணக்கம் கூறிக்கான ஜெர்மனியிலிருந்து சக்தி சுரணி சங்கர். முதலாவது கேள்வி கொடுத்து விட்டீங்களா ஜெயமலர் அவர்களே? இப்பொழுது நான் 4ஆவதுக்கு வந்து விட்டேன். நான் ஒன்று சொல்லலாமா ஜெயமலர்? சொல்லுங்க. பிட்டி கட்டி சுட்டி. தவறு. அந்த வழி பிள்ளையா? அந்த வழி பிள்ளை. கேள்வியை மீண்டும் தருவீங்களா? ஓகே. 3 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது ஒரு பொருளின் எல்லை அல்லது வரைமுறை. இரண்டாவது வெளியில் தெரியாத விஷயம். மூன்றாவது இது உவமையாக குழந்தை அல்லது மிகச்சிறிய பொருட்களை குறிக்க பயன்படுகிறது. தெரியல. வளவு, அளவு, குளவு என்று சொல்லி பாக்குறேன். அந்த வழியும் வராது. முதலாவது தரவு என்ன? ஒரு பொருளின் எல்லை அல்லது ஒரு வரைமுறை. இதுக்குள்ள இவ்வளவுதான் அல்லது இதுதான் சொல்லி ஒரு வரைமுறை இருக்குன்னு. அளவுக்கான ஒரு சொல்லு வருமா? ஒத்துவ சொல்லு. அளவுக்கான சொல்லண்டு இல்ல, அதுக்குள்ள அவ்வளவுதான் அடங்கும். அதுக்கு அடங்கும். வெளியில் தெரியும் நிலைன்னு சொன்னீங்க. என்ன ரெண்டாவது? தெரியாத விஷயம். வெளியில தெரியாத விஷயம். தெரியாது இருக்கிறதா? சிறிய பொருள் கடுகு என்று வருமா? சிறிய பொருளை கடுகளவு விஷம். தெரியாத பொருள் விஷம் வருமோ? வெளியில தெரியாத விஷயம் என்ன? நீங்க அது மாதிரி ஒன்றுதான். தெரியாத அதுக்கு வேறு அர்த்தங்களும் இருக்குது. வேற ஏதாவது அதுக்கு சொல்லுங்க ஒரு அர்த்தம். ரெண்டாவது வெளியில் தெரியாத விஷயத்துக்கு இன்னொரு பொருள் வேற. அது
முற்றிலும் எதிர்வாரான வேற ஒரு அர்த்தம் தான். இது ஒரு தண்டனையாவும் இருக்கும். பாடசாலைகள்ல ஆசிரியர் மாணவருக்கு சில அந்த காலங்கள் இப்ப அப்படி எல்லாம் கொடுக்கப்ப சின்ன தண்டனையாவும் அது நடந்திருக்குது. நிறைவு மறைவு குறைவண்டு வருமா? வருமாண்டு வந்தா இப்ப உங்களோட புள்ளி எல்லாத்தையும் விளக்க போறீங்க. எடுத்த புள்ளிகளை அப்படி வருமா இல்ல அடிச்சு சொல்லணும். இதுதான் நிறைவு மறைவு குறைவு அது தவறு. மன்னிப்போட ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே, 3 எழுத்துக்களை கொண்ட சொல். ஒரு பொருளின் எல்லை அல்லது வரைமுறை. 2வது வெளியில் தெரியாத விஷயம். 3வது இது உவமையாக குழந்தை அல்லது மிகச் சிறிய பொருட்களை குறிக்க பயன்படும். சொல்லி பாக்குறேன். மட்டு குட்டு புட்டு சிட்டு 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 சாரி சிட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த சிட்டுக்குருவி சின்ன சின்ன குழந்தைகளையும் சிட்டுன்னு சொல்றது. சிறப்பு சிறப்பான வாழ்த்துக்கள். சொல்லுங்க. என்ன மட்டு ஒரு பொருளின் எல்லை மட்டு உண்டு மட்டா வச்சிருப்போம். மற்றது தெரியாத விஷயம் குட்டு வழிபட்டுதுன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க குட்டு வழிபட்டால் சொல்லுவீங்க குட்டு வழிபட்டு அது மட்டும் அது மறைஞ்சிருக்கும். கூனா தலையில குட்டு கொள்ற இல்லையா உங்களுக்கு ஆசிரியர்? அதுக்குதான் உதாரணம் நான் உங்களுக்கு. குட்டு வழிய வந்துட்டேன்னு சொல்லுவேன் நானே. மற்ற குட்டு வழியில வந்துட்டேன்னு சொல்லுவேன். 3வது சிட்டு மிகச்சிறிய பொருட்களை அல்லது குழந்தை சின்ன குழந்தை பிள்ளைகளை அப்படியே சொல்லுவோம் சிட்டுன்னு சொல்லி. சீனா சிட்டு குருவி. அதுக்காக குருவிக்கு சிட்டுக்குருவின்னு வந்தது சின்ன குருவி என்றபடியே தான் சிட்டு. ஓகே, இப்ப அடுத்ததுக்கு போலாம். அடுத்ததுக்கு நீ வேற சிவமணி அவர்கள் கொஞ்சம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் அடக்குங்க. ஓகே, சொல்லாத ஆக்களுக்கு தான் இப்ப இது வருது. இதுவும் சுவமான சொல்லுத்தான். 2 எழுத்து தான். இது குடிமக்கள் பங்களிக்கும் நிதி பொறுப்பு ஆகும். இது குடிமக்கள் அரசாங்கத்துக்கு என்று சொல்லலாம் நிதி பொறுப்பு ஆகும். 2வது நீர் சூழ்நிலை இப்படி இருக்கு. நீர் கூடிய இடங்கள்ல வயல்வெளி அதுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீர் இருக்கும் போது இது இருக்கும். நீர் சூழல் நீர் அதிகமாக இருந்தால் இப்ப ஒரு வயலுக்குள்ளயோ இல்ல பொது இடங்களே இருக்கல அது அந்த நிலை அப்படி இருக்கும் அந்த இடம். அடுத்தது உண்மை அல்லது நேர்த்தியை குறிக்கும் சொல். உண்மையானது அல்லது ஒரு நேர்த்தியானது குறிக்கும் ஒரு சொல். சொல்லலாமா? நான் சொல்றேன். சரி, ஜெயாக்கா சொல்லுங்க. இப்ப பேட்டிங் அடி கடி. ஓகே, அவர் ஒன்றுக்கு தான் சரியா சொல்லியிருக்கிறார். வேற யாராலும் முயற்சி செய்யலாம். சொல்லலாமா? இல்ல நீங்க பொறுங்க வர உங்களுக்கு இப்ப சொல்லாதாக்கள் சொல்லிட்டு ஜெசி முயற்சி செய்யலாம். வேற செல்வி அவர்கள் முயற்சி செய்யலாம். வாணிமோகன் அவர் ஒன்றுக்கு சொல்லிட்டார். 2வது தடவுக்கு ஒருக்கா சொல்லுங்க. 2வது நீர் சூழ்நிலை நீர் உள்ள இடங்கள். மற்றது உண்மை அல்லது நேர்த்தியை குறிக்கும் சொல். நான் சொல்லி பார்க்க வரி சுரி சரி. வாழ்த்துக்கள். சுரியும் சரியும் சரி. நானும் அதுதான் வரி சுரி சரி. நானும் அதுதான் வச்சிருந்தேன். என்னண்டு நீர் சூழலுக்கு என்ன போகுதுன்னா சுரியா இருக்கு. சகதிகள நீர் சூழலுக்கு என்ன சுரி இருக்கும் தானே. சகதி அந்த சேர் வயல்களுக்கு எல்லாம் சேரா இருக்கும். அதை சுரியன்னு தான் சொல்றோம் நாங்கள். கடைசிக்கு சரி உண்மை உண்மையானது அல்லது நேர்த்தியை குறிக்கிறது சரி. வரி சுரி சரி. அடுத்த கேள்வி அது கடைசி கேள்விக்கு போலாம் பாப்போம். இதுக்கு யார் சான்ஸ் வருதுன்னு பாப்போம். இருக்கு இது 3 எழுத்துக்கள். மக்கள் வாழும் இடங்களை பொதுவாக இப்படி சொல்லுவோம். மக்கள் வாழும் இடங்கள். 2வது இது ஒருவர் கேட்கும் விருப்பமான பொருள் அல்லது தெய்வீக ஈகை. ஒருவர் கேட்கும் விருப்பமான பொருள் அல்லது தெய்வீக ஈகை. 3வது அசைக்க முடியாத வலிமை. அசைக்க முடியாத வலிமை. நான் சொல்றேன். 2வது வரம், 3வது திடம், முதலாவது பரம் பரம்
முதலாவதுக்கு நான் சொல்லலாமா? பொருங்கோ அவ சொல்றா இல்ல, அவ சொல்லி போட்டு சொன்ன அப்புறம் ஓகே, பாருங்க. அவர் இரண்டுக்கு தான் சரியா சொன்னார். முதலாவது சொல்லுங்க நேவிசக்கா. பூரம். பூனாரானம்மனா பூரம். புறம். புதம் பண்றது நகர். ஓகே, புறம் இதுக்கான விட புறம், பரம், திறம். ஆமா. அசைக்க முடியாத வலிமை வந்து திறம். புறம் வரம் மூன்றாவது திறமா திறம், தீனா திறம், தீனா, திறம். தீனா. ஓகே, 6 கேள்வி முடிஞ்சது. ஓகே. நாங்களுக்கு அடுத்த 2வது இதுக்கு போகலாம். தான் ஒன்றும் வாய்க்கல கேள்வி. ஓகே, 2வது டக்குன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய நல்ல சின்ன சின்னதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்பொழுது நேரம் 12:16 வேகமாக எல்லாரும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கோ. கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கோ. முதலாவது நேவிசக்கா. நேவிசக்கா எழுதுறீங்களா? ஓ ஓ உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து நன்மைக்கு வர நானா, 2 சுழி நானா, மற்றது சின்ன லானா, நானாவா? சின்ன லா, லானா லானா. பல சில அதுக்கு வர. மற்றது மண்ணுக்கு வர மானா, அம்மாக்கு வர உம்மன்னா. மனநலம். வாழ்த்துக்கள். அடுத்த செல்வி அவர்கள், உங்களுக்கானது சட்டிக்கு வர சானா, வட்டத்துக்கு வர வானா, அம்மாக்கு வர உம்மன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா, மண்ணுக்கு வர மானா, தும்பிக்கு வர தூணா. கடைசி எழுத்து என்ன சொன்னீங்க? தும்பி, தும்பிக்கு வர தூ. தூணா. நான் ம். கேமல நான். சொல்லாதான். துவம்சம். பொறு, பொறு. துவம்சம் சொல்லுகிறார். இத்தனை அவதான் நீங்க உத்தரம் சொல்லாட்டி நான் சொல்றேன். நான் நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன் முதலே. வசமண்டு வருமா பின்னெழுத்து? இல்ல இல்ல. மத்து மத்து முதலாவது கானாவா சானாவா? சட்டி என்று சொன்னீங்க. சட்டி, சா. சானா நன்றி. சானா கிடத்தது 2வது பானா இல்ல. 2வது பானா, பிறகு உம்மன்னா, இத்தன்னா, மானா, தூணா. ம். ஐயோ 6 எழுத்து தானே, இது மாறி மாறி போட்டாலும் உங்களுக்கு போட்டு அதான் போட்டு பார்க்க. முதல் மானாவும் உம்மன்னாவையும் போட்டு பார்த்தா அப்படி வேறா? வடிவ பாருங்க செல்வி. அதானே சின்ன எழுத்து தானே. மானா பாருங்கோன்னு சொல்லி இங்க காட்டினா என்ன? அவக்கு தெரிஞ்ச சொல்லுத்தான். மது வசம் என்ன வரும்? மது வசம் வருமா? அப்படி வருமா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்லு. நான் 10 வசம் வருமோ? அப்படி வராது. வசம் சரியா பின்னெழுத்து? எங்க சானா தந்தனா உங்களுக்கு? இல்ல இல்ல, சானா தந்தனா, சானா பின்னுக்கு வராது. அது முதல் எழுத்து